திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் வாழ்க்கை முடிய போகிறது என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தலைமை நீதிபதியை இவர்களது வழக்கை விசாரணை செய்யலாம் என்ற அனுமதி தற்பொழுது நீதிமன்றம் தலைமை நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் 6 அமைச்சர்களின் வாழ்க்கை முடிய போகிறது என்பதற்கேற்ப இவரது அறிவிப்பு தான் திமுகவின் ஒட்டுமொத்த அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் 6 அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்தால் ஒட்டுமொத்த திமுகவே ஆட்சி கவிழ்க்கப்படும் என்றும் திமுகவில் இருக்கக்கூடிய பினாமிகள் யாரெல்லாம் என்று உண்மைகள் வெளியாகும் என்றும் இதனால் பல கோடி வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் என்றும் தற்பொழுது ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இந்த 6 அமைச்சர்களின் வழக்கின் இறுதி தீர்ப்பு அமையும் என்றும் இவர்களது வாழ்க்கை முடியும். அதற்கு முன்பாக இவரை கட்சியிலிருந்தும் பதவியில் இருந்தும் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நீக்கினால் மட்டும்தான் திமுகவின் அவப்பெயரில் இருந்து தப்பிக்கலாம் என்றும் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 6 அமைச்சர்கள் கட்சியிலிருந்து நீக்கவோ அல்லது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கவோ ஒருபோதும் முயற்சி செய்யாது என்றும் தற்பொழுது ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். இதனால் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் அவப்பெயராக அமையும். திமுகவின் அமைச்சர்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்றும் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.